இந்த கள்ள மண் அகழ்தல் களவாக திருட்டுத்தனமாக அகழ்ந்து கொண்டு செல்பவனும் இருக்கிறார்கள். அது தங்களுடைய பிழைப்புக்காகவும் வியாபாரத்துக்காகவும் பிடிபட்டாலும் பரவாயில்லை என்று அகழ்பவர்களும் இருக்கிறார்கள். அதைவிட ஆக்களை வைத்து அகழ்விப்பவர்களும் இருக்கிறார்கள். சிங்கள இடத்திலே இருக்கின்ற அந்த பார ஊர்தி உரிமையாளர்கள் தங்களுடைய டிப்பர்களை இந்த கடத்துபவர்களுக்கு வாடகைக்கு குத்தகைக்கு அல்லது வாடகைக்கு கூலிக்கு விடுகிறார்கள். அதனால் அந்த சிங்கள டிரைவர்கள் அதனை ஓட்டுகிறார்கள். அல்லது அந்த சிங்கள மண்ணை கடத்துகின்ற தாதாக்கள் சிங்களவர்களாக போலீசாரின் உதவியோடு கடத்துகிறார்கள். அதனால்தான் அவர்களுடைய பார ஊர்தி கடத்துகிறது என்றும் கூறப்படுகிறது. ஸ்ரீதரன் அவர்கள் இவர்களை வைத்து மண் கடத்தல் செய்கிறார் என்றோ அல்லது ஸ்ரீதரனுடைய ஆதரவாளர்கள் நெருக்கமாக இருந்து கொண்டு ஸ்ரீதரனுக்கு தெரிந்து கொண்டு மண் கடத்தல் செய்கின்றார்களோ என்று நாங்கள் திட்டவட்டமாக முழுமையாக அந்த குற்றத்தை ஸ்ரீதரன் அவர்கள் மீதோ தமிழரசு கட்சியின் மீதோ நாங்கள் கூற முடியாது. வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றேன் இலங்கையில். இந்த செய்தி கிளிநொச்சி மாத்திரமல்ல, இலங்கையிலே தமிழ் பகுதியை பொறுத்தவரையிலே இந்த தமிழ் பகுதியை பொறுத்தவரையிலே போதை வஸ்து ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மற்றும் கள்ளச்சாராயம், கசிப்பு எனப்படுகின்ற கள்ளச்சாராயம் விற்பனை செய்வதும் உற்பத்தி செய்வதும் ஓரளவிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது 100% இல்லாவிட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு 50% குறைக்கப்பட்டிருக்கிறது. பய பீதியிலே அவர்கள் பயத்திலே இப்பொழுது வேறு தொழில்களை மாற்றிவிட்டார்களோ என்னவோ தெரியவில்லை. அவர்கள் அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சுகின்ற விற்கின்ற அந்த போலீசாரால் பிடிபடுகின்ற தொகைகளை வைத்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தும் இப்பொழுதும் அந்த கள்ள மண் அகழ்தல், அதாவது கள்ளச்சாராயம் ஒரு குடும்பத்தை ஒரு குடும்ப தலைவனோ அல்லது குடும்பத்திலே ஒருவர் குடித்தாராக இருந்தால், பழகினாராக இருந்தால் அல்லது அதை அறிந்தினாராக இருந்தால் நிச்சயமாக அந்த குடும்பத்தை கேடாக்கி விட்டுவிடும். முடிந்தவரை அவர்கள் ஆரம்பத்திலே மாறிக்கொண்டால் அவர்கள் ஓரளவுக்கு தப்பி விடுகிறார்கள். இருந்தாலும் அது பெரும் பாதிப்பை அந்த குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் அவருக்கும் அந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அப்படி இருந்தாலும் நாங்கள் இங்கே கள்ளச்சாராயத்தை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி விட்டார்கள். அந்த கள்ள மண் அகழ்தல், இதை பற்றித்தான் நாங்கள் இங்கே முழுமையாக பார்க்க இருக்கின்றோம். கள்ள மண் அகழ்தல், அதாவது இந்த கள்ள மண் அகழ்வது யார், எங்கே அகழ்கிறார்கள், எப்படி அகழ்கிறார்கள், இதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார், அரசியல்வாதிகள் இருக்கிறார்களா, அல்லது இதனை அகழ்வதனூடாக அந்த அகழப்படுகின்ற இடத்துக்கும் அந்த இருக்கின்ற அயல் காணிகளுக்கும் ஏன் அந்த இருக்கின்ற சூழலுக்கும் என்ன பாதிப்பு ஏற்படுகிறது, இதனால் இதை சட்டபூர்வமாக்க முடியாதா, இதனால் அதிகமாக பிரயோசனப்படுகின்றவர்கள் யார் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த கள்ள மண் அகழ்தல் களவாக திருட்டுத்தனமாக அகழ்ந்து கொண்டு செல்பவனும் இருக்கிறார்கள். அது தங்களுடைய பிழைப்புக்காகவும் வியாபாரத்துக்காகவும் பிடிபட்டாலும் பரவாயில்லை என்று அகழ்பவர்களும் இருக்கிறார்கள். அதைவிட ஆக்களை வைத்து அகழ்விப்பவர்களும் இருக்கிறார்கள். இந்த கள்ள மண் அகழ்வதன் பின்னால் அதிகமாக காவற்படை இருப்பதை பலராலும் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த கள்ள மண் அகழ்வது, கடத்துவது போன்ற அந்த டிப்பர்கள், அந்த பார ஊர்திகள், டிராக்டர்கள் பல காவல்துறை போலீஸ்காரருடைய சொந்தக்காரருடையதாகவும் போலீஸ்காரருடைய பினாமிகளூடாகவும் வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதற்காக நாங்கள் முழுக்க போலீசாரின் மீது முழுக்க பழிகளையும் சுமத்த முடியாது. அப்படியான கருப்பாடுகள் இப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் அந்த போலீஸ் நிலையத்துக்கு தெரிந்தாலும் ஒரு சிலர் அதனை தண்டிக்க முடியாத அளவிற்கு அவர்கள் அந்த தங்களுடைய இந்த பண பலத்தை காட்டிக் கொண்டிருப்பதை நாங்கள் ஓரளவுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இன்னொரு விடயத்தை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். அந்த பார ஊர்திகள், அந்த மண் கடத்துகின்ற பார ஊர்திகள், டிப்பர் எனப்படுகின்ற பார ஊர்திகளை ஓட்டுகின்ற ஓட்டுநர்கள் அதிகமானவர்கள் சிங்கள மொழி பேசுகின்ற அந்த சகோதர மொழி பேசுகின்ற சிங்களவர்களாக இருப்பதாகவும் இஸ்லாமியர்களாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அப்படியானால்
ஒரு பகுதியினர் அவர்கள் மீது குற்றஞ்சாட்டுவது, இது சிங்கள இடத்திலே இருக்கின்ற அந்த பார ஊர்தி உரிமையாளர்கள் தங்களுடைய டிப்பர்களை இந்த கடத்துபவர்களுக்கு வாடகைக்கு குத்தகைக்கு அல்லது வாடகைக்கு கூலிக்கு விடுகிறார்கள். அதனால் அந்த சிங்கள டிரைவர்கள் அதனை ஓட்டுகிறார்கள். அல்லது அந்த சிங்கள மண்ணை கடத்துகின்ற தாதாக்கள் சிங்களவர்களாக போலீசாரின் உதவியோடு கடத்துகிறார்கள். அதனால் தான் அவர்களுடைய பார ஊர்தி கடத்துகிறது என்றும் கூறப்படுகிறது. அதே வேளையிலே கிளிநொச்சியை பொறுத்தவரையிலே ஒரு சில ஊடகவியலாளர்களால் முன்வைக்கப்படுகின்ற விடயம், ஸ்ரீதரன் அவர்களுடைய ஆதரவாளர்கள், அதாவது தமிழரசு கட்சியினுடைய ஆதரவாளர்கள், அவர்கள் முன்னாள் போராளிகளாகவும் இருக்கலாம், அல்லது போரினால் பாதிக்கப்பட்ட சில குடும்பங்களில் இருக்கின்ற தலைவர்களாகவும் இருக்கலாம், அல்லது ஸ்ரீதரன் அவர்களுக்கு ஆதரவாக, அதாவது தமிழரசு கட்சியை ஆதரிப்பவர்கள், அந்த கட்சியை சார்ந்தவர்கள், அதற்காக ஸ்ரீதரனுடைய அடியாட்களோ அல்லது ஸ்ரீதரனுடைய ஆட்களோ என்று நாங்கள் திட்டவட்டமாக கூற முடியாது. அவர்கள் ஸ்ரீதரனை பற்றி போற்றி பேசலாம், அல்லது ஸ்ரீதரன் என்னுடைய கட்சிக்கு ஆதரவாக இருக்கலாம். அதாவது மற்ற கட்சிகளை விட அவர்கள் தேசியத்தை விரும்புவதால் அல்லது முன்னாள் போராளிகளாக இருப்பதால் அவர்கள் ஸ்ரீதரன் அவர்களுக்கு ஆதரவான அவர்களாக இருக்கலாம். அதற்காக ஸ்ரீதரன் அவர்கள் இவர்களை வைத்து மண் கடத்தல் செய்கிறார் என்றோ அல்லது ஸ்ரீதரனுடைய ஆதரவாளர்கள் நெருக்கமாக இருந்து கொண்டு ஸ்ரீதரனுக்கு தெரிந்து கொண்டு மண் கடத்தல் செய்திருந்தார்களோ என்று நாங்கள் திட்டவட்டமாக முழுமையாக அந்த குற்றத்தை ஸ்ரீதரன் அவர்கள் மீதோ தமிழரசு கட்சியின் மீதோ நாங்கள் கூற முடியாது. காரணம், அப்படி பார்க்க போனால் இந்த மண் கடத்தலிலே பிடிபட்டவர்கள், குற்றம் சுமத்தப்பட்டவர்களில் இபிடிபி ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள், இபிடிபி தொண்டர்கள் இருக்கிறார்கள், ஸ்ரீதரனுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள், தமிழரசு கட்சியினுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள், சந்திரகுமாருடைய ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் சந்திரகுமாருக்கோ இபிடிபி டக்ளஸ் தேவானந்தாவுக்கோ அல்லது ஸ்ரீதரனுக்கோ ஆதரவு செலுத்தக்கூடாது என்று ஸ்ரீதரன் கூறவும் முடியாது. ஸ்ரீதரனுக்கு பின்னணியிலே நின்ற ஒருவர் மிகவும் வட்டிக்கு அதிகமாக கொடுத்து கொண்டு, இப்பொழுதும் மீட்டர் வட்டிக்கு கொடுத்து கொண்டு காணிகளை அபகரிப்பது மற்றும் பல விடயங்களை செய்வதாகவும், அவர் புலனாய்வு துறைக்கு நெருக்கமாக இருந்து அவர் புலனாய்வு துறையிலே ஆதரவாக இருக்கிறார் என்று ஸ்ரீதரனால் சுட்டிக்காட்டப்பட்டவராகவும் ஒரு சிலர் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் ஸ்ரீதரனுக்கோ அல்லது தமிழரசு கட்சிக்கோ ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதற்காக அது ஸ்ரீதரனுடைய ஆதரவோடு ஸ்ரீதரனுக்காக இந்த மண் கடத்தலோ அல்லது சட்டத்துக்கு விரோதமான செயல்களோ செய்கிறார்கள் என்று நாங்கள் கூற முடியாது. ஏன், யாழ்ப்பாணத்திலே போதை வஸ்து கடத்தியதாக சைக்கிள் கட்சி கஜேந்திரமான் கட்சியினுடைய பிரமுகருடைய தம்பியோ அண்ணனோ அல்லது மகனோ, இப்படி அவர்களுடைய கட்சியிலே இருக்கிற தொண்டர்களும் அகப்பட்டிருக்கிறார்கள். அதே தமிழரசு கட்சியிலே கூட அகப்பட்டிருக்கிறார்கள். டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கட்சியிலே அகப்பட்டிருக்கிறார்கள். இப்படி போலீசாரிலே அகப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பலர் அகப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு சாட்சியாகவோ அல்லது அதற்கு பதில் கூறுவதற்கோ அல்லது அதற்கு உடந்தையாகவோ டக்ளஸ் தேவானந்தா அவர்களோ ஸ்ரீதரன் அவர்களோ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோ சாணக்கியன் அவர்களோ அல்லது சுமந்திரன் அவர்களோ இப்படியானவர்கள் அவர்களோடு இணைந்து அவர்களுக்காகத்தான் செய்தார்கள் என்று நாங்கள் குற்றம் சுமத்த முடியாது. அது அவர்களுடைய பிரச்சனை, அவர்களுடைய நன்னடத்தை அல்லது தீய நடத்தை. அதற்காக ஒரு தீய நடத்தை உள்ள ஒருவன் அடிக்கடி களவு செய்பவன் அல்லது அடிக்கடி கள்ளச்சாராயம் காய்ச்சுவன், போதை வஸ்து கடத்துவன், அவன் தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க கூடாது என்றோ அல்லது இபிடிபிக்கோ அல்லது என்பிபிக்கோ வாக்களிக்க கூடாது என்ற ஒரு சட்டம் இல்லை. அது அவர்களுடைய விருப்பம். அவர்களுக்கு அந்தந்த கட்சியை பிடிக்கிறது, அவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஸ்ரீதரனுடைய அடியாட்களோ அல்லது மற்ற அரசியல்வாதிகளோ அடியாட்களோ அவர்களுக்காக மண் கடத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் நிரூபிக்க முடியாத ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதில் நாங்கள் உற்று நோக்கி ஆழத்திலே அதனை நாங்கள் போய் பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக அது கிட்டத்தட்ட ஒரு 10-15% உண்மையாக இருக்கலாம். ஆனால் 100% அவருடைய கட்சிக்கு ஆதரவாளர்களாக இருக்கலாம். அது வேறுபடியும். அந்த வகையிலே நாங்கள் இந்த மண் கடத்தல் எப்படி நடைபெறுகிறது என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதற்கு காவல்துறை 100% அதுக்காக 100% காவல்துறையினரும் அல்ல, காவல்துறையிலே இருக்கின்றவர்கள் இல்லாமல்
இந்த மண்கடத்தல்களிலே ஒரு 75% மண்கடத்தலை செய்ய முடியாது. 25% அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் அவர்கள் எழுந்த பாட்டிலே அவர்கள் கடத்தி சில பேர் பிடிபடலாம், பிடிபடாமல் சென்றால் அது பிடிபடாமல் போகலாம். ஆனால் அதே வேளையிலே இந்த மண் கடத்தல் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த மண் கடத்தலில் சமூக அக்கறை தேவை. இந்த சிறிது இந்த கட்சியினுடைய ஒரு ஆதரவாளர் மண் கடத்துகிறார் என்று தெரிந்தால் அந்த கட்சி தலைவர் தன்னுடைய ஆதரவாளரை அழைத்து கூறி அதனை செய்ய வேண்டாம் என்று புத்திமதி சொல்லி அவருக்கு எடுத்து கூற வேண்டிய கட்டாய சூழ்நிலை வர இருக்கிறார். காரணம், அவரை அரசியல்வாதி தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற தொண்டன் தவறை செய்தால் அறிந்தால் காரணம் இது சமூகத்துக்கு கேடான விடயமாக இருக்கிறது. அதாவது இந்த மண்ணை அகழ்வதன் காரணத்தினால் அந்த இடம் மாத்திரமல்ல, அயலிலே இருக்கின்ற தோட்டங்கள், துறவுகள், வீடுகள் அனைத்தும் நீர் அரிப்பினால் இப்ப கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு முன்பாக 1.5 வருடங்களுக்கு முன்பாக இலங்கையிலே பெரும் வெள்ளப்பெருக்கு வந்து அந்த நாடு பூராகவும் சில மலையோரங்களிலேயும் ஏன் வடக்கு கிழக்கிலேயும் பெரிய அழிவை ஏற்படுத்தி அள்ளி சில இடங்களை அரிப்பு ஏற்படுத்தி கொண்டு சென்றதென்றால் இந்த மண் அகழ்வு, இந்த குற்றச்செயலும், அதாவது இந்த மண் அகழ்வு என்ற அந்த ஒரு குற்றமான இந்த செயல், அதாவது இந்த குற்றச்செயலும் தான் காரணம். இந்த சட்டத்துக்கு மீறிய அனுமதி இல்லாத இந்த மண் அகழ்வினால் தான் அந்த வெள்ளப்பெருக்கின் சேதங்கள் அதிகமாக ஏற்பட்டதாக ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது. அந்த வகையிலே நாங்கள் இங்கே இந்த மண் அகழ்வு என்பதை இலகுவாக விட்டுவிடாமல் நிச்சயமாக அதற்கான பெரும் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அது காவல்துறையும் இணைந்து போலீசாரில் யார் லஞ்சம் வாங்குகிறார்களோ, யார் அதற்கு உடந்தையாக இருக்கிறார்களோ, யாருடைய சொந்தக்காரருக்காக அவர்கள் செய்கிறார்களோ, அல்லது யாருடைய டிப்பர்கள் அல்லது யாருடைய பினாமிகள் இதை செய்கிறார்களோ அவர்களை போலீசாரே காட்டி கொடுத்து கண்டுபிடித்து அதனை இல்லாமல் ஒழிப்பதன் ஊடாகத்தான் இந்த மண் அகழ்வையும் இந்த மண் அகழ்வினால் ஏற்படும் அபாயத்தையும் தடுக்க முடியும் என்பது லங்காபூர் ஊடகத்தினுடைய ஒரு ஆழமான ஒரு ஆணித்தரமான கருத்தாக இருக்கிறது. இந்த மண் அகழ்வினூடாக யார் அகழ்கிறார்கள் என்று ஒரு சில மீடியாக்கள், ஒரு சில பத்திரிகையாளர்கள், ஒரு சில ஊடகவியலாளர்கள் எடுத்து தங்களுடைய இணையதளங்களிலோ அல்லது முகநூல்களிலோ பொது மீடியாக்களிலோ அல்லது யூடியூப் சேனலிலோ போட்டதன் காரணத்தினால் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டார்கள் என்றும் கூறப்படுகிறது. அது எவ்வளவு தூரம் உண்மை பொய் என்பது அடுத்தடுத்த அந்த குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு கிடைத்த தண்டனையோ அல்லது அவர்களுடைய வழக்கு எப்படி செல்கின்றதோ என்பதை பற்றி ஊடகம் எதுவும் பேசவில்லை. காரணம், அது வெளியே வரவில்லை என்பதுதான் அதற்கான காரணம். அது சில வேளைகளை பணத்தை கொடுத்து அது ஏதோ ஒரு வழியிலே சடையப்பட்டு அது மறைக்கப்பட்டதா அல்லது அந்த குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் தகுந்த பெரும் பதவியிலே இருக்கின்ற பெரும் புள்ளிகளாகவோ அல்லது பெரும் புள்ளிகள் ஆதரவாளர்களாகவோ இருந்தார்களோ என்ற ஒரு கேள்விக்குறியும், இது திட்டவட்டமாக அதற்கான உண்மையான நீதியை கண்டறிந்து அதற்கான குற்றத்தை கண்டறிந்து அதற்கான நீதியை வழங்குவதன் ஊடாகத்தான் மற்றவர்களும் இந்த தவறை செய்யாமல் தவிர்க்க முடியும். இல்லையேல் அவர்கள் சட்டத்தின் ஓட்டைகளை வைத்து அந்த குற்றவாளிகளை காப்பாற்றுகின்ற அந்த சட்டத்திறனிகளை வைத்து அவர்கள் தப்பித்து விட முடியும் என்று மேலும் மேலும் குற்றச் செயல்களில் துணிந்து ஈடுபடுவார்கள். ஏன் நாங்கள் பல அரசியல்வாதிகளின் சொந்தக்காரர்கள், உறவினர்கள் போதை வஸ்து கடத்தினார்கள் மற்றும் இப்படி மண் கடத்தல் செய்தார்கள் என்று கூறப்பட்டது, கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கான தண்டனை எப்படி வழங்கப்பட்டதா இல்லையா என்பது வெளியே வராத ஒரு மூடி மறைக்கப்பட்ட அந்த உண்மையாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே நீதி என்பது வெறும் அந்த ஆளுகின்ற கட்சிக்கு ஆதரவாக இருப்பவர்களுக்கு சாதகமாகவோ அல்லது பணம் படைத்தவர்களுக்கு சாதகமாகவோ
அல்லது சட்ட வல்லுநர்களை கைக்குள் வைத்திருப்பவர்களை சாதகமாகவும் இல்லாமல் உண்மையான நீதியை சட்டத்தரணிகளும் வாதாடி அந்த குற்றவாளியாக அறிந்திருந்ததால் அவர்களுக்கு வாதாடாமல் அவர்களும் நிராகரித்து அந்த தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டியது நீதியின் பாலோ அல்லது சட்டத்தின் பாலோ அல்லது காவல்துறையின் பாலோ மாத்திரமில்லை, இந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக குற்றவாளி என்று தெரிந்து காப்பாற்றி மேலும் குற்றங்களில் ஈடுபட வைத்து சமூகத்துக்கு கேடு விளைவிக்க வைக்கின்ற இந்த பணத்திற்காக செயற்படும் சட்டத்தரணிகள் தான் முதல் குற்றவாளிகள் என்று லங்காபூர் ஊடகம் ஒரு நீதியை வழங்குகிறது. தயவு செய்து இந்த பணத்திற்காக குற்றவாளிகளை காப்பாற்ற முனைகின்ற உங்களுடைய அந்த பச்சோந்தித்தனமான தொழிலை தயவு செய்து மாற்றிக்கொண்டு உண்மையாக வாதாடுங்கள். உண்மையிலே சட்டம் மேலோங்குவதற்கும் சட்டம் நீதி நிலைநாட்டப்படுவதற்கும் சட்டத்தரணிகள் தான் முதலிலே உறுதுணையாகவும் அதற்கு உதவியாகவும் உயிர் நாடியாகவும் இருக்க வேண்டும் என்று லங்காபூர் ஊடகம் கூறிக்கொள்கிறது. தொடர்ந்து இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். உடனடியாக செய்திகள் கிடைப்பதற்கு தொடர்ந்தும் இணைந்திருங்கள், ஆதரவு தாருங்கள். நன்றி மக்களே, நன்றி வாசகர்களே, நன்றி. லங்காபூர் ஊடகம், இலங்கையன். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.